HCF LCMல வந்து லாஸ்டா எந்த சம் வரைக்கும் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டூ நம்பர்ஸ், அதுல ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி உள்ள சம்ஸ்ல கடைசியா நம்ம பார்த்தது வந்து எல்சிஎம் வந்து பாயிண்ட்ல இருந்தா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விட பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தது. இல்ல 21 கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன். இதுக்கு ஆன்சர் என்னப்பா வந்தது? 21 கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணவங்க ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கு என்ன வந்துச்சு? 3.8 0.052. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு ஹோல் நம்பரா மாத்திக்கணும். அதுக்கு வந்து அதிகமா பாயிண்ட் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து இதுதான். இதை நாம ஹோல் நம்பரா மாத்தணும்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப இங்கேயும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப இங்க என்ன ஆகும்னா 3800 வரும். இங்க வந்து 52 வரும். இப்போ இது ரெண்டுக்கும் நாம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எல்சிஎம். இது ரெண்டுக்கும் காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்ல இருந்து இதை போட்டு கொண்டு வரணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இதை 2 டேபிள்ல போடுறேன். 19 டைம்ஸ், அதுக்கப்புறம் இது 26, மறுபடியும் 2 டேபிள்ல போட்டோம் அப்படின்னா 9 to 18, பேலன்ஸ் 1 5 டைம்ஸ் 13. இதுக்கப்புறம் போகாது. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 2 into 2 4, 4 into 13 52. ஸோ 950 into 52 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபோர் 940 வருது. லாஸ்டா இதோட ஆன்சர் போடும்போது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா இங்க நம்ம இந்த 3 டிஜிட்ஸ் இருந்ததான் ஹோல் நம்பரா மாத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ல 3 டிஜிட்ஸ் பாயிண்ட் எடுத்தா 1 2 3 இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஆன்சர் வந்து 4.94. அதுதான் ஆன்சர் வந்து 4.94. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 23வது கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே பவர்ல இருக்கு. இது மாதிரி உள்ள கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதே மாடல்ல தான் இது ஒர்க் அவுட் பண்ணணும். 23யோட கொஸ்டினை வந்து நான் தனியா ஒர்க் அவுட் பண்றேன். இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு ஆன்சர் ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன ஆப்ஷன் வந்தது? 2 பவர் 8, 3 பவர் 5 இந்த ஆன்சர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. இதே மாதிரி மாடல் கீழே இருக்கு. அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். 23 மாதிரியே இருக்கக்கூடிய மாடல் பாருங்க.
இந்த சம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு ஆன்சர் வந்து 3 வந்தது. ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணலாம். 3 பவர் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து இது ஃபுல்லா சேர்த்து ஒரு வேல்யூ, அது செகண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் இது தேர்ட் வேல்யூ. இதுல இருந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நான் 3 பவருக்கு அப்படியே எழுதுறேன். அதாவது 3 பவர் 3. இப்போ 9 ஸ்கொயர் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? 9ங்கிறது என்னன்னு எழுதலாம்? 3 ஸ்கொயர் தானே 9. அப்ப 9 ஸ்கொயர் என்னன்னு எழுதணும்? 3 ஸ்கொயர் அப்புறம் ஒரு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 9க்கு பதிலா நான் என்ன போட்டிருக்கேன்னா 3 ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த பவர் 9ஓட பவர்ல இருக்கிற 2வை பிராக்கெட் போட்டு மேலே எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது இன்டூ 13. அது அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதுக்கு அடுத்த வேல்யூல 3 ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13 அப்படியே வச்சுக்கலாம். அதை பிரிக்க முடியாது. ஆனா அதுக்கு அடுத்து இருக்கிற 18 வந்து பிரிக்கலாம். 18 வந்து எப்படி பிரிக்கலாம்? இந்த 3 நம்பரா பிரிக்கலாம். அப்ப 9 இன்டூ 2 பிரிக்கலாம், அல்லது 6 இன்டூ 3 பிரிக்கலாம். அப்படி பிரிச்சோம் அப்படின்னா 9 மறுபடியும் ஓகே 2 இன்டூ 9 இப்படி பிரிக்கலாம், இல்லைன்னா 6 இன்டூ 3. அப்படி போடும்போது 9 அகைன் மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். 6 மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ இது 3 நம்பரா பிரிச்சு எழுதுற மாதிரி நம்ம போடணும். அதாவது 2 இன்டூ 3 இன்டூ 3. ஓகே, அது எல்லாத்துக்கும் சேர்த்து பவர் வந்து 18 பவர்ல எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். 2 இன்டூ 3 இன்டூ 3 வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது டேர்ம் இந்த இடத்துல 9. இந்த 9 இருக்கிறது என்னன்னு வச்சுக்கணும்னா 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3. ஓகே, அடுத்தது 13 ஸ்கொயர். அடுத்தது 18 ஸ்கொயர். இதே மாதிரி பிரிச்சுக்க போறேன். அதாவது 2 இன்டூ 3 இன்டூ 3 ஹோல் பவர் 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எல்லாத்தையுமே 3 பவருக்கு மாத்த போறோம். அதாவது 3 பவர் 3 இன்டூ 3 பவர்ல வந்து 2 2 இருக்கா? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அப்ப 3 பவர் என்ன வந்துடும்? 4. ஓகே, இன்டூ 13. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இது செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து 3 ஸ்கொயர் இருக்கு. அது கூட இந்த 3 நம்ம இங்க சேர்த்துக்கலாம். 2 3 இருக்கு இல்லையா? அப்ப வந்து பவர் என்னன்னு எழுதிக்கணும்? 3 ஸ்கொயர் இன்டூ இந்த 2வை வந்து தனியாவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 13ல ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின், சரி மூணாவது டேர்ம்ல இந்த பவரை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 பவர் 6. அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கு? 3 இன்டூ 3 இருக்கா? அந்த 3ல உள்ள ஸ்கொயரும் ஹோல் பவர் ஸ்கொயரும் சேர்த்தா 3 பவர் 4ன்னு ஆயிடும். ஓகேவா? அடுத்தது 2 பவர் ஸ்கொயர்னு இருக்கும். அப்புறம் 13 ஸ்கொயர். இதுதான் சிம்பிளிஃபை பண்ண ஸ்டெப். இதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா 3 ரெண்டுமே 3 பவர் இருக்கா? அப்ப பவர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணும். அப்ப 3 பவர் 7 இன்டூ 13. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்ல வந்து 3 பவர் 2 3 பவர் 2 ஆட் பண்ணா 3 பவர் 4, அப்புறம் 2, அப்புறம் 13 ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது 3 பவர் 6 3 பவர் 4. இந்த ரெண்டையும் சேர்த்தா 3 பவர் 10. 2 ஸ்கொயர் அப்புறம் 13 ஸ்கொயர். இப்போ இதுல எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற நம்பர்ல எடுக்கணும்னு சொன்னேன். இது எல்லாத்துலயும் 3 பவர் காமனா இருக்கு. எது பெரிய நம்பரோ அதான் எல்சிஎம். இதுல எது பெருசா இருக்கு? 3 பவர் 10. ஓகே, அப்ப எல்சிஎம் வந்து 3 பவருக்கு 10. ஓகே, பெருக்கல். இது முடிச்சாச்சு. அடுத்தது 13 காமனா இருக்கு. அந்த 13ல எது பெருசு? ஸ்கொயர், அப்படிதானே? ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் 13 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பவர் எடுக்கணும். 2 பவர்ல எது பெருசு? டூ பவர்ல எல்லாத்தையும் எடுக்கணுமா, இல்ல வெறும் 2 மட்டும் அப்படியே போதுமா? டூ பவருக்கு என்னப்பா எடுக்கணும் சொல்லுங்க. 3லயுமே 2 பவர் இல்ல, 2ல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 2 பவர் 2 ஆன்சரா, 2 பவர் 3 ஆன்சரா?
ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கு. எது வரும் ஆன்சர்? இதே மாதிரி போன சம் செஞ்சிருக்கோம்ல, அதுல வந்து 19 இருந்துச்சு. இப்ப 19 வந்து இருந்தப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சம் செஞ்சோம் இல்லையா, அது கவனிங்க. இந்த சம் தானே. இந்த சம்ல வந்து நமக்கு காமனா எது இருந்துச்சு? இங்க 19, இங்க 19 ஸ்கொயர் அப்படிதானே இருந்தது. அப்ப இதுல வந்து இந்த 3 டேர்ம்ல 19 வந்து 2 டேர்ம்ல மட்டும் தானே இருந்துச்சு. அப்ப இதுக்கு எல்சிஎம் எப்படி எடுத்தீங்க? 19 இன்ட்டு 19 ஸ்கொயர் ரெண்டும் சேர்த்து 19 பவர் 3 போட்டீங்களா? இல்ல இது மட்டும் போட்டோமா? இது மட்டும் தானே போட்டோம். 19ல பவர் பெருசா இருக்கிறது இது மட்டும் தானே. அப்ப இதுக்கு ஆன்சர் எதுதான்? ஸ்கொயர். அதே மாதிரிதான் இங்க கேக்குறேன். இப்ப 2 பவர்ங்கிறது இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. ஆனா எது பவர் அதிகம்? ஸ்கொயர் தானே. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 2 பவர் 2. ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த சம் போலாமா? எழுதியாச்சா? அடுத்த சம் பாருங்க. இந்த மாதிரி சம் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 10 பாயிண்ட்
8க்கும் 0.06க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நம்பர் எல்லா ஆப்ஷனுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? கொஷின்ல இருக்கிற ஒரு நம்பரை பேஸ் பண்ணி தானே இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்தா இது ரெண்டுல எது பெரிய நம்பரோ அதான் எல்சிஎம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இதுக்கு ஆன்சரே எதுதான்? 10.8 தான் ஆன்சரே. ஓகேவா? இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ரெண்டு நம்பர் ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டுல இந்த ஆன்சர் கொஷின்ல எது இருக்கோ அதான் ஆன்சரா தான் இருக்க முடியும். ஏன்னா 6 வந்து 108ல போகும், டிவைட் ஆகும். அதனால இதான் பெரிய நம்பர், அதான் எல்சிஎம். ஓகேவா? அடுத்தது இதுல என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. 2.1 0.35 என்ன ஆன்சர்? 2.1. சரி, 2.1 எந்த ஆப்ஷன்ல இருந்து? ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 2.1. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இதுல இனிமேல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாத சம்ஸ் வந்து செய்யலாம். ஃபர்ஸ்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோமா? செஞ்சவங்க ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணல அப்படிதானே? எந்த சம்ல இருந்து இது ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம? செகண்ட் சம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிதானே? செகண்ட் சம்க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? நோட்டு பார்த்து சொல்லுங்க. செகண்ட் சம்க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 24 இல்லையே. இதுக்கு ஆன்சர் என்னது? 24 தானா? ஒர்க் அவுட் பண்ணவங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். 24 தானா? ஓகே, செகண்ட் சம் 24. தேர்ட் சம் 33 வந்தது அப்படிதானே? ஃபோர்த் சம் என்ன ஆன்சர் வந்துச்சு? 249. ஃபிஃப்த் சம் அது நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. சிக்ஸ்த் ஒர்க் அவுட் பண்ணல. 7 ஒர்க் அவுட் பண்ணல. 8 ஒர்க் அவுட் பண்ணல. 9 ஒர்க் அவுட் பண்ணோம் தானே? அதுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 145. 10க்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 93. 11க்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 96. 12க்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 200. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? 13க்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 153. 14 என்ன ஆன்சர்? 54. 15 55. 16 24. 17 வந்து 4.62 இல்லையா? சரி, 46.2. 46.2. ஓகே, 18 என்ன ஆன்சர் இருந்துச்சு? 2.16. ஓகே, 19 என்ன ஆன்சர் இருந்துச்சு? ரெண்டுலயும் இதுதான் ஆன்சரா இருக்கும். அப்ப 12.8. 20 என்ன ஆன்சர் இப்ப சொன்னோம்? 6.3. இப்ப 21 இது ஆல்ரெடி சொல்லிட்டோமா? 21 22 நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல.
24 என்ன சொன்னோம்? 24 இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. 25 சொல்லிட்டோம். 26, 27. ஓகே, இதுல ஒர்க் அவுட் பண்ணாத சம்ஸ் வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னால வாசிங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ரீட் பண்ணுங்க. Two numbers have HCF H6 and LCM 36. The difference between the two numbers is 30. What are the two numbers? So ரெண்டு நம்பரை வந்து கழிச்சா 30 வருது. அந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எடுத்தா 6 வருது, LCM எடுத்தா 36 வருது. அப்ப அது என்ன நம்பர்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க ஆப்ஷன்ல அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் 30ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப அதை வச்சு நீங்க இந்த இதுல ஒரு ஒரு ஆப்ஷனையும் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 30 தான் வரும். ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 30. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 30. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 30. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 30. எல்லாத்துக்குமே 30 தானே வருது. ஓகே, அப்போ நீங்க ஆப்ஷன்ல இருந்து போடணும்னா இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்ப இந்த ரெண்டுல எந்த நம்பருக்கு HCF எடுத்தா 6 வருது நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 12, 42 எடுக்கிறேன். இப்ப இந்த நம்பருக்கு நம்ம டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல டிவைட் பண்ணா 6 டைம்ஸ் 21 டைம்ஸ், மறுபடியும் 3 டேபிள்ல போட்டா 2, 3, 7 டைம்ஸ். இதுக்கப்புறம் இதுக்கு எடுக்க முடியுமா HCF? இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. அப்ப 2 into 3 பெருக்குனா அது 6 வருது, அப்படிதானே? அப்ப 6 தான் இதுக்கு என்னது வரும்? HCF. ஓகே, LCM என்ன வரணும்? 36 வரணும். வருதான்னு பாருங்க. LCMனா எல்லாத்தையும் தானே பெருக்கணும். இப்ப இதுல 2 into 3 into 2 into 7 பெருக்குனா 36 வர வாய்ப்பு இருக்கா? 2 into 3, 6 into 2, 12 into 7, 84. அப்ப இதுக்கு என்ன வரல? 36 வரல. ஓகே, அடுத்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 6, 36. இப்ப இதை நான் வந்து 2 டேபிள்ல போட்டா 3 டைம் 18 டைம், மறுபடியும் 3 டேபிள்ல போட்டா 1, 6. இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குனா 36 வருதா? ஆனா இந்த ரெண்டுக்கும் இது ரெண்டும் மட்டும் பெருக்குனா அதான HCF. அப்ப HCF-உம் 6 வருது, LCM-உம் என்ன வருது? 36 வருது, கழிச்சாலும் 30 வருது. அப்ப ஆன்சர் எதுதான்? தேர்ட் ஆப்ஷன். சரி, தேர்ட் ஆப்ஷன். புரியுதா? அவங்க சொல்ற கண்டிஷன் படி கரெக்டா மேட்ச் ஆகுற ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன். அதனால நமக்கு ஆன்சர் அப்படியே நீங்க போட்டுடலாம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது ஆப்ஷன்ல இருந்து போடுற மெத்தட். அப்படி இல்லாம டைரக்டா போடுற மெத்தடு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்தது சொல்றேன். புரியுதா? இப்ப அதுக்கு அடுத்தது நார்மலா மெத்தட்ல எப்படி செய்யணும் அப்படின்னா, நமக்கு இந்த கொஸ்டின்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து HCF-ங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க, 6 தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் LCM வந்து 36 தான் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த 2 நம்பர்ஸோட டிஃபரன்ஸ், 2 நம்பர் இருக்குல்ல, அது 2 நம்பரையும் கழிச்சா டிஃபரன்ஸ் வந்து 30 வரும்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, HCF இன்டூ LCM ஈக்குவல் டு என்னது இந்த ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அப்படிதானே அந்த ஃபார்முலா. இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலால என்ன பண்ண போறேன்னா சப்ஸ்டியூட் பண்ண போறேன். HCF வந்து 6, LCM வந்து 36. இதை பெருக்குனா என்ன வரும்? 216. அந்த 216 தான் எதை குறிக்குது? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸை குறிக்குது, கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த 2 நம்பரை பெருக்குனா 216 வரும். அதே 2 நம்பரை கழிச்சா என்ன வரும்? 30 வரும். இங்க தானே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல டிஃபரன்ஸ்னு சொல்றாங்கல்ல, எதுக்கான டிஃபரன்ஸ்? எந்த 2 நம்பர் எடுக்கிறோமோ அதை கழிச்சா இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நீங்க எடுக்கலாம். இப்ப இதை வந்து எக்ஸ் இன்டூ ஒய், ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் நம்பர் ஒய், அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய், அப்படி எடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி செய்யணும். ஓகே, அப்ப எப்படி இந்த ஈக்குவேஷன் செய்யணும்னா, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 216, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30, அப்படிதானே? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இதை போட்டா இது எப்படி வரும்? இந்த மைனஸ் ஒய் இங்க வந்தா என்ன வரும்? பிளஸ் ஒய் அப்படின்னு வருமா? இப்ப எக்ஸோட மதிப்பு 30 பிளஸ் ஒய்னு கிடைச்சிருக்கா? இத இந்த ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்க சொல்லுங்க. என்ன வரணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை போடணும். அப்போ 30 பிளஸ் ஒய், அடுத்து இங்க என்ன இருக்கு? ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 216 வருதா? அப்ப இதுக்கப்புறம் பெருக்கணும். 30 வச்சு ஒய்ய பெருக்குனா 30 ஒய், ஒய் வச்சு ஒய்ய பெருக்குனா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216. பெருசா போகுதா? இதை மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப லென்த்தான ஸ்டெப்பு. இதுதான் ஆக்சுவல் மெத்தடு. பட் இது மாதிரி போட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதையே இன்னும் ஷார்ட்டா சொல்றேன். அதாவது பெருக்குனா 216, கழிச்சா 30, அப்படிதானே? அது வரைக்கும் புரியுதுல எல்லாருக்கும்? ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணோம்னா 216 இருக்குல்ல, இதை வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணீங்கன்னா இதை வந்து நம்ம 6 டேபிள்ல போடலாம், இல்ல 2 டேபிள்ல போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 டேபிள்ல போடுறேன். இப்போ 7 2, அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டேபிள்ல போடுறேன் 24. இப்போ 3 டேபிள் 8 டைம்ஸ், 2 டேபிள் 2 டைம்ஸ் 4, அப்புறம் 2 டைம்ஸ். ஓகேயா? இப்போ இங்க எனக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு? 3 3 3, அப்புறம் 2 2 2. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு செட் ஆஃப் நம்பரா பிரிக்கணும். பிரிச்சா நமக்கு வந்து இதுல என்ன ஆன்சர் கிடைக்கும்? அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 2 நம்பர் வரணும், அந்த 2 நம்பரை நீங்க கழிச்சா 30 வரணும், பெருக்குனா 216 வரும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேர் மாதிரி எடுத்துக்கோங்க. 3 2 6, மற்றது எல்லாத்தையும் ஒரு பேரா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 36 வருதா? அப்ப அந்த 2 நம்பர், ஒன்னு 36, இன்னொன்னு என்னது? 6. இது ஈஸியா, ஆப்ஷன்ல இருந்து போடுறது ஈஸியா? இந்த மாதிரி சம்லாம் ஆப்ஷன்ல இருந்து போடுறதுதான் ஈஸி. இந்த இடத்துல பேரா பிரிக்கணும்னு சொல்றேன்ல, அது நாம தான் எடுக்கணும். எந்த 2 நம்பர் எடுத்தா வரும்? இப்போ நான் வந்து இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பரு 3 × 3 × 3 27 தானே? 2 × 2 × 8. ஒரு நம்பர் 27, ஒரு நம்பர் 8ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பெருக்குனா இது வரும், ஆனா கழிச்சா 30 வருமா? வராது. அப்ப அந்த நம்பர் இல்ல. அப்ப வேற ஏதாவது எடுக்கணும். அப்ப 4 நம்பரா எடுப்போம். அப்படி ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்துதான் இதை ஆன்சர் கொண்டு வரணும். பட் ஆப்ஷன்லயே இருந்ததுன்னா அது நம்ம ஆப்ஷன்ல இருந்து போடுறதுதான் பெட்டர். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5. 5th கொஸ்டின் வந்து பாருங்க, அது நல்லா ரீட் பண்ணுங்க என்ன சொல்றாங்க. அதே மாடல் தான், இப்ப நம்ம சொன்ன அதே மாடல் தான். இதை என்ன பண்ணலாம், நீங்க ஆப்ஷன்ல இருந்து போடலாமா?
ஓகேயா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஒரு ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து ஹெச்சிஎஃப் எடுத்து அதை பெருக்குனா 150 வரும். அந்த ரெண்டு நம்பரை கழிச்சா 5 வரும். அப்ப அந்த நம்பர் என்ன? ஆக்சுவலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்குல்ல ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அப்படின்னு சொன்ன ஆன்சரும் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸோட ஆன்சரும் ஒன்று தானே? அதானே நம்ம ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா என்னது? ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஈக்குவல் டு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதானே நம்மளுடைய ஃபார்முலா. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பெருக்கினாலும் ரெண்டு நம்பரை பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தானே வரப்போகுது. அப்ப இந்த 150ங்கிறது இந்த ரெண்டு நம்பரை எதுக்கு சமம்? பெருக்கிறதுக்கு தானே சமம். ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து இப்ப ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. நமக்கு கண்டிஷன் என்னன்னா ரெண்டு நம்பரை பெருக்குனா 150 வரணும். அதே ரெண்டு நம்பரை கழிச்சா என்ன வரணும்? 5 வரணும். இந்த கண்டிஷன் இதுக்கு கரெக்டா செட் ஆகுதா? 15 10 பெருக்குனா 150 வருது, கழிச்சா 5 வருதா? ஓகே, அப்ப ஆன்சர் எது? ஆன்சர் இதானப்பா? ஆமாவா இல்லையா? அப்படின்னா இதுக்கு வருதா? ரெண்டாவதுக்கு வருதா? 15 20 இருக்குல்ல, இத பெருக்குனா 150 வருதா? வரல. கழிச்சா ஆனா எது வருது? ஓகே, இதுல வருதா? பெருக்குனா என்ன வருது பாருங்க. 150 வருதா? இதுல வருதா? பெருக்குனா 150 வருதா? இல்ல. சோ எங்கேயுமே வரல. அப்ப இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the ratio of two numbers is 5:6 and their HCF is 7. Find their LCM. அதாவது ரெண்டு நம்பர்ஸோட ரேஷியோ வந்து 5:6 இருக்கு. அதுக்கு HCF எடுத்தா என்ன வருது? 7. அப்ப அதோடைய LCM என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோல கொடுத்திருந்தா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 5x அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் நம்பர் என்னன்னு வச்சுக்கோங்க 6x. ஓகேவா? இப்ப ஏன் எக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன்? 5ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது. 5 வச்சு ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ரேஷியோன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா HCF ஓட வேல்யூ இருக்குல்ல அதுதான் எக்ஸ். எக்ஸ்னா ரெண்டுக்கும் காமனா மல்டிபிள்ஸ் இருக்கிறது தான் எக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 7 வச்சு நீங்க ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் என்னன்னு நமக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்பர் 35, ரெண்டாவது நம்பர் வந்து 42. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். இப்ப இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 35, 42 எல்சிஎம்னா இதை காமனா 7ஆல டிவைட் பண்ணா 5767. இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 210. இதுதான் எல்சிஎம்.
எலியாஷா. அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. LCM of two numbers is 7 times their HCF. ஒரு நம்பர் ரெண்டு நம்பரோட எல்சிஎம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா HCF மாதிரி 7 மடங்கு அப்படிங்கறது சொல்றாங்க. 7 மடங்கு அப்படின்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணா வரும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா HCF எத்தனையால பெருக்குனா வரும்? அதான அர்த்தம், கொஸ்டினுடைய அர்த்தம். ஓகேவா? எப்பவுமே ஒரு ரெண்டு நம்பருக்கு HCF LCM எடுக்கிறோம் அப்படின்னா எந்த வேல்யூ கம்மியா இருக்கும்? HCF வேல்யூ தான் கம்மியா இருக்கும், LCM தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல வந்து HCF 7ஆல பெருக்குனா அது என்ன கிடைச்சிரும்னு சொல்றாங்க? LCM கிடைச்சிரும்னு சொல்றாங்க. அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் HCF LCM, அந்த ரெண்டு நம்பரையும் வித்தியாசம் கழிச்சா என்ன வரும்னு சொல்றாங்க? 222 வரும்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா என்ன வரும்? அதான் கேள்வி. ஓகேயா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். என்ன அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா HCF 7ஆல பெருக்கணும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகேயா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா HCF எதால பெருக்கணும்? 7ஆல. அதை எதை வச்சு எழுதியிருக்கோம்? கொஸ்டின்ல 7 டைம்ஸ் 7 மடங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை வச்சு எழுதியிருக்கோம். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன், வித்தியாசம் அப்படின்னா எல்சிஎம்ல இருந்து HCF கழிச்சா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க? 222. இது கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். இதை வச்சுதான் அந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இது நான் வந்து தனியா ஒர்க் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? LCM ஈக்குவல் டு HCF எத்தனையால பெருக்குவோம்? 7. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்? LCMல இருந்து HCF கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னோம்? 222. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல LCM ஓட வேல்யூ முதல் ஈக்குவேஷனை இங்க வந்து அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதை அப்படியே இங்க எழுத போறோம். அப்ப 7 HCF மைனஸ் HCF ஈக்குவல் டு 222. இப்படி தானே கிடைக்கும்? இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும் நான் சொன்னது? HCF இன்டூ 7 சொன்னாலும் 7 HCF சொன்னாலும் ஒண்ணுதான். சரியா? இது ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 7x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 222. அப்படிதானே இருக்கு? எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்கு? HCFன்னு ஒரு வார்த்தையே எழுதியிருப்போம். இப்போ இதுல 7x மைனஸ் எக்ஸ்னா எப்படி சொல்வீங்க ஆன்சர்? கழிச்சா என்ன சொல்வீங்க? 6x தானே சொல்வீங்க. அதே மாதிரி அப்ப 7 HCFல இருந்து 1 HCF கழிச்சா அப்ப என்ன வரும்? 6 HCFன்னு வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் 222. அப்ப வெறும் HCF மட்டும் வேணும்னா இந்த 6 இந்த சைடு வரும்போது எங்க வந்துரும்? கீழே டிவிஷன். ஏன்னா இது பெருக்கல்ல இருக்கு. ஈக்குவல்க்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனா வரும். இப்ப இதை கேன்சல் பண்ண போறோம். 22ல எத்தனை 6 இருக்கு? 3 6 18. பேலன்ஸ் 4 7. அப்ப நமக்கு HCF கிடைச்சிருச்சு. HCF வந்து 37ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப இதை வச்சு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். எல்சிஎம்க்கு வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்டிங்ல எழுதியிருப்போம் இல்லையா? என்ன எழுதியிருப்போம்? HCF கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது எதால பெருக்குனா எல்சிஎம் வந்துடும்? 7ஆல பெருக்குனா. அப்போ 37 இன்ட்டு 7 பெருக்குனா என்ன வருது பாருங்க? 249 வருதா? அப்ப இது வந்து எல்சிஎம். சரியா? எல்சிஎம் நமக்கு கிடைச்சிருச்சு 249. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதாவது ரெண்டு நம்பரையும் பெருக்குனா என்ன வரும்? பெருக்குனா என்ன வருது? 259 வருதா? ஓகே, இப்ப ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் என்னப்பா பண்ணணும்? HCF LCM என்ன பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கிடைக்கும்? நமக்கு ஃபார்முலா என்ன? ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எழுதிட்டே வரோம்ல, அது என்ன ஃபார்முலா? HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல HCF 37, LCM 259, இது ரெண்டையும் பெருக்குனா அதான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதை பெருக்கி சொல்லுங்க, அதான் ஃபைனல் ஆன்சர்.
நோட் பண்ணியாச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் சம். இதுல என்னப்பா வந்துச்சு ஆன்சர்? மல்டிப்ளை பண்ணா 9583 வருதா? சரி, ஓகே. அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். 8th கொஸ்டின். HCF of two numbers is 9 and product of the two numbers is 8100. How many pairs of numbers satisfy the given condition? எத்தனை ஜோடி எண்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு? இப்போ இந்த கேள்வி முதல்ல புரியணும். புரிஞ்சாதான் நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர்ஸ் வச்சு சொல்றேன். 12, 16 சரியா? இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தா வந்து 48 வரும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி 24, 48 இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தாலும் என்னதான் வரும்? 48 தான் வரும். ஓகேவா? அப்போ 48 எல்சிஎம் வர மாதிரி ரெண்டு ஜோடி நம்பர் இருக்கு. இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. இப்ப இதே மாதிரி ஆனா HCF பாத்தீங்கன்னா 12, 16க்கு HCF என்னப்பா? பொதுவா வகுபடுற நம்பர். 12, 14 பொதுவா வகுபடுற நம்பர் தான் HCF. என்னது? இப்படி போட்டுதான் சொல்லணுமா? இது எத்தனை போடலாம்? 2, 6, 8 மறுபடியும் 2ஆல போடலாமா? 3, 4 இதுக்கு மேல போகாதுல்ல. அப்ப 2 × 2 எத்தனை? 4. இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF வந்து 4 சரியா? இப்ப இதுக்கு HCF பாருங்க 24, 48. இந்த 2 டேபிள்ல போட்டா 12, 24. மறுபடியும் 2 டேபிள்ல போட்டா 6, 12. மறுபடியும் 2 டேபிள்ல போட்டா 3, 6. வேற எதுல போடலாம்? 3 டேபிள்ல போட்டா 1, 2. இதுக்கு மேல போகாது. இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குனா அதான் HCF. எவ்வளவு வருது? 24 வருது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஜோடி நம்பர் இருக்கு எல்சிஎம் வர மாதிரி. ஆனா இதுக்கு HCF இதுக்கு வேற, இதுக்கு வேற. அப்படிதானே? ஓகேயா? அப்போ அவங்க சொல்ற கண்டிஷன் என்னன்னா HCF 9 தான் வரணும், எல்சிஎம் இதுதான் வரணும். அப்படி வர்ற மாதிரி எத்தனை ஜோடி நம்பர் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி உள்ள ஜோடியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை தனியா எழுதிக்கலாம். தனியா கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். கொஸ்டின்ல வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னா HCF வந்து 9, எல்சிஎம் வந்து 8100. ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? வேற ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வேற எதுவுமே சொல்ல. ஓகே, இது ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் என்னலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா? HCF 9ன்னு தெரியும், எல்சிஎம் வந்து 8100ன்னு தெரியும். அந்த டூ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டூ நம்பர்ஸ் முதல்ல நமக்கு தெரியாது. அப்படி உள்ள நம்பர் தான் எத்தனை ஜோடி அவைலபிளா இருக்குன்னு நம்ம கேக்குறாங்க. நான் இதை அசியூம் பண்ணிக்க போறேன். அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறத என்னன்னு எடுத்துக்க போறேன் அப்படின்னா 9 × X. இதான் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா 9 × Y.
என்ன அர்த்தத்துல நான் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, முதல் நம்பரும் ரெண்டாவது நம்பரும் கட்டாயம் 9ஓட மல்டிப்ளிகேஷன் தான் இருக்க முடியும். எதை வச்சு ஸ்ட்ராங்கா 9ஓட மல்டிப்ளிகேஷன் சொல்றோம்னா, ரெண்டு நம்பருமே எதுல வகுப்படும்? 9ல வகுப்படும். அப்படி வகுப்பட்டா தானே அதுக்கு ஹச்சிஎஃப் 9ஆ இருக்க முடியும். புரியுதா? அது ரெண்டு நம்பருக்குமான ஹச்சிஎஃப் 9ன்னு கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. அப்போ முதல் நம்பரும் ரெண்டாவது நம்பரும் கண்டிப்பா 9ஆல வகுப்படும். சரி, 9ஆல வகுப்படும்னா அப்ப 9 கூட ஏதோ ஒண்ணு பெருக்குனா அதான் முதல் நம்பர். சரியா? 9 கூட வேற ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா அதான் என்னது? செகண்ட் நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். இது புரிஞ்சுதா இப்ப நான் சொன்னது? ஸோ இதுல இருந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 8100ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எடுத்தோம்ல, அது ஓகே தானே? இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க? HCF இன்டூ LCM ஈக்குவல் டு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதுல தான் நான் இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறேன். HCFல என்ன போட போறேன்? LCMே நமக்கு தெரியாது, LCMனே வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ல என்ன போடணும்? 8100. அப்ப இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு போடும்போது என்ன வரும்? இது அப்படியே கீழே வரும். 8100/9 அடி கொடுத்தா எவ்வளவு வரும்? 900. சரி, எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சத இங்க வச்சுக்கலாம். இப்ப மறுபடியும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதே ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அதாவது HCF இன்டூ எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இருக்குல்ல, அத ஃபார்முலாவை மறுபடியும் எழுதிக்கிறேன். HCFல என்ன போட போறேன்னா அதே 9 தான். LCMல நாம கண்டுபிடிச்ச என்னது? 900. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ல வந்து இப்போ நாம போட போறது இது கிடையாது. எது? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு எடுத்திருக்கோம்? 9x. செகண்ட் நம்பர் என்னன்னு எடுத்திருக்கோம்? 9y. இதை வச்சு எத்தனை பேர் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ ரெண்டு சைடும் காமனா இருக்கிறத கட் பண்ண போறேன். 9க்கு 9 அடிச்சிடுறேன். இந்த 9க்கு இதை அடிச்சா நமக்கு என்ன வரும்? 100. ஓகே, இங்க என்ன, இந்த சைடு என்னெல்லாம் இருக்கு? எக்ஸ் இன்டூ ஒய் என்ன வருது? 100. இந்த இடத்துல நீங்க வந்து இதை கரெக்டா சொல்லுங்க. எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 100 வரும்? அப்படி எத்தனை நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கு? எக்ஸ் ஒய் பெருக்குனா 100 வரணும். சரியா? இப்ப எக்ஸ்ல 1 போட்டு ஒய்ல 100 போட்டா பெருக்குனா 100 வருமா வராதா? வரும். அப்ப வேற மாதிரி, இது மாதிரி வேற சொல்லுங்க. இங்க 2 போட்டு இங்க 50 போட்டா பெருக்குனா 100 வருமா வராதா? வரும். அடுத்தது மூணாவது வாய்ப்பாடுல 100 போகாதுல்ல, நாலாவது வாய்ப்பாடுல போட்டா என்ன வரும் சொல்லுங்க? 4 இன்ட்டு 25 வருமா? அப்புறம் 5 பெருக்கல் 20 வருமா? வேற வேற என்னப்பா வரும்? அவ்வளவுதான், 4 ஆப்ஷன் தான். இதுல நமக்கு தேவையானது எதுன்னு எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனா, இந்த இடத்துல வந்து ரெண்டு நம்பரா இதை பாருங்க. இது தனி நம்பர், இது தனி நம்பர். சரியா? இந்த ரெண்டு தனி நம்பருக்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்கிறத விட்டுடணும். பொதுவான வாய்ப்பாடு இருந்தா அதை விட்டுட்டு இல்லாததை எடுக்கணும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ 1க்கும் 100க்கும் பொதுவான வாய்ப்பாடு ஏதாவது இருக்கா? வகுப்படுற பொதுவான நம்பர் ஏதாவது இருக்கா? இல்ல. 2க்கும் 50க்கும் பொதுவா டிவைட் ஆகுற நம்பர் ஏதாவது இருக்கா? இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு எது? 2 தானே? ஆ, சரி. இப்ப இதுக்கு பொதுவான வாய்ப்பாடு இருக்கா? ஒரு வாய்ப்பாடு 4ம் வரணும், 25ம் வரணும். அப்படி ஏதாவது வாய்ப்பாடு இருக்கா? இதுல 5 20க்கு இருக்கா? இருக்கா இல்லையான்னு தான் கேக்குறேன் நான். இருக்கு, அப்படிதானே?
சோ அப்ப எதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்? 2க்கும் 50க்கும் பொதுவான வாய்ப்பாடு 2. அப்ப இது கிடையாது. 5க்கும் 20க்கும் பொதுவான வாய்ப்பாடு 5. இது கிடையாது. அப்ப எத்தனை பேர்ஸ் தான் நமக்கு பாசிபிள்? 2 பேர்ஸ். அப்ப இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? 2 பேர்ஸ். இது மாதிரி 2 ஜோடி நம்பரை உருவாக்கலாம். அது தவிர வேற நம்பர் உருவாக்க முடியாது. ஆன்சர் வந்து 2 பேர்ஸ். ஓகேயா, எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். ஏன் இதை எடுக்கிறோம், ஏன் இதை எடுக்க கூடாது, அதுக்கான ரீசன் எல்லாம் புரியுதா? அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 9x சொல்லியிருக்கோம்ல. இப்ப நான் இங்க எழுதியிருக்கிறதுலாம் எக்ஸோட வேல்யூ, இங்க எழுதியிருக்கிறதா என்னது? ஒய்யோட வேல்யூ. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். முதல் வேல்யூல பெருக்குனா 9 இன்டூ 1 9 தானே. அடுத்தது 9 இன்டூ ஒய்யோட வேல்யூ என்ன? 100. ஓகேயா? ஒரு நம்பர் 9, இன்னொரு நம்பர் என்னது? 900. ஸோ 9,900 இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF எடுத்தா அது 9 தான் வரும். எல்சிஎம் எடுத்தா அது எதான் வரும்? 900 தான் வரும். அதனால இது பாசிபிள்னு சொல்றேன். ஓகேயா? இப்ப இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 9 இன்ட்டு 2 என்னது வரும்? 18. அடுத்தது 9 இன்ட்டு ஒய்க்கு என்ன போடணும்? 50. 450. சரியா? இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க வந்து எல்சிஎம் எடுத்தா 900 வரும். ஆனா HCF எடுத்தா எது வராது? 9 வராது. நமக்கு கண்டிஷன் என்ன? HCF எடுத்தா எது மட்டும்தான் வரணும்? 9 மட்டும்தான் வரணும். புரியுதா? அதுக்காக தான் நம்ம இதை ஷார்ட்டா எப்படி போடுறோம்னா, 2க்கும் 50க்கும் நீங்க இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது பொதுவான வாய்ப்பாடு 2ங்கிறது மறுபடியும் வருது.
9 தவிர எந்த வாய்ப்பாடும் பொதுவா இருக்கக்கூடாது. அதனால இதை திருப்பி கட் பண்றோம். ஓகேவா? ஸோ நமக்கு பாசிபிள் எது வரணும் அப்படின்னா 2க்கும் பொதுவான வாய்ப்பாடு இல்லாம இருக்கிறது தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். அதனால இந்த 2 மட்டும்தான் பாசிபிள். 18,480க்கு நீங்க எடுத்து பாருங்க. HCF 9 வராது, 18 வரும். சரியா? அதனால இதை நம்ம எடுக்க கூடாது. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து எல்லாமே செஞ்சுட்டோமா? செய்யாம ஏதாவது இருக்கா? இந்த சம் பாருங்க. 22வது கேள்வி. Sum of two numbers is 52 and their LCM is 627. அப்ப அந்த டூ நம்பர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. 2 நம்பருக்கு கூட்டுனா 52 வரணும்ப்பா. ஆனா மீச்சியமா எடுத்தா 627 வரணும். அப்ப ஆப்ஷன்ல இருந்து போடுறது ஈஸி, பெட்டர். அதுதான் ஈஸியா போட முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கூட்டி பாருங்க. 52 வருதா? வருது. ஓகே. இப்ப நாம இதுக்கு என்ன எடுத்து பார்க்கணும்? அடுத்தது எல்சிஎம் எடுத்தா என்ன வரணும்? வருதான்னு பாருங்க. 19, 33. இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் முடியாது தானே. இதுக்கு ஏன் முடியாதுன்னா பொதுவான வாய்ப்பாடு இல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணணும்? அந்த 2 நம்பரையும் அப்படியே பெருக்கிட்டா அதான் எல்சிஎம். பெருக்கி பாருங்க என்ன வருது. வருதா? 627 வருதா? அப்ப கண்டிப்பா ஆன்சர் எதாதான் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை வேற ஏதாவது ஆப்ஷனுக்கு இது வருமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப 2வது ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டி பாருங்க. 52 வரும். ஆனா எல்சிஎம் எடுக்கணும்னா 12, 40 இதை வந்து நீங்க டிவைட் பண்ணும்போது 2 டேபிள்ல போட்டா 6, 20, 2 டேபிள்ல போட்டா 3, 10. இது எல்லாத்தையும் பெருக்குனா 627 வரவே வராது. ஏன்னா கண்டிப்பா அந்த நம்பர் எதுலதான் முடியும்? 0ல தானே முடியும். அப்ப இது ஆப்ஷன் கிடையாது. வேற எது போட்டு பார்த்தாலும் இந்த ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு மட்டும்தான் வரும். ஓகே. இதே மாதிரி 24th கொஸ்டின் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் 52. 2 நம்பரை கூட்டினா 52 வரணும். எல்சிஎம் எடுத்தா 651 வரணும். அது என்ன நம்பர்? ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க.
என்ன ஆன்சர்? என்ன ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன் வருதா? ஓகே, இதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ல இருந்து போடுங்க, அதான் பெட்டரா இருக்கும். ஓகே, அதோட இது முடியுது HCF LCM. இப்போ நான் சில கொஷின்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதில் உள்ள கொஷின்ஸ் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணு. இதே HCF LCM ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். Question number 11. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பவர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியா அந்த பவர் எல்லாத்தையும் பெருக்கி சொல்லணும். பவரா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. முதலே நம்பர்ஸ்க்கு மாத்திடாதீங்க. பவர்ஸாவே வச்சுட்டு HCF எடுங்க. HCFனா பவர்ல எது எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? பெரிய பெரிய நம்பரா சின்ன நம்பரா? சின்ன நம்பர் தான் HCF. எல்லாத்துலயுமே 2 இருக்காப்பா? 2 பவர்ல எது சின்னது? இது 2 பவர் 3, 2 பவர் 2, 2 பவர் 3 எது சின்னது? 2 பவர் 2. அப்ப அதுதான் HCF. அடுத்தது 3 பவர்ல எது கம்மியா இருக்கு? இது 3 ஸ்கொயர், 3 பவர் 5. இதுல 3 பவரே இல்லையா? ஓகே, அதை விட்டுடுங்க. காமனா இல்லாததை எடுக்க கூடாது. HCFல மூணுலயுமே காமனா இருந்தாதான் எடுக்கணும். புரியுதா? அப்ப 3 பவர் வராது. 5 பவர் வருமா? இதுல 5 ஸ்கொயர், இது 5 பவர் 3. அப்ப இதுல சின்னது 5 தானே? 5 தான் காமனா எடுத்துக்கலாம். 7 பவர் 4, 7 பவர் 6, 7 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 7 ஸ்கொயர். இவ்வளவுதான். இது மூணையும் பெருக்கினா அதான் HCF. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4, 5, 49. இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 49 into 20. ஸோ ஆன்சர் வந்து 980. ஓகே, அடுத்தது இன்னொரு கொஸ்டின் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. Question number 24.
ஜிசிடினா ஹெச்சிஎஃப்னு அர்த்தம். ஹெச்சிஎஃப்னாலும் ஜிசிடினாலும் ஒண்ணுதான். சரியா? அப்ப என்ன ஆன்சர்? 0.9. ஏன்னா கொஸ்டின்ல இருக்கிற நம்பர் தானே ஆப்ஷன்லயே இருக்கு. அதாவது இது நீங்க எப்படி எடுப்பீங்க? இது 108ன்னு எடுப்பீங்களா? என்ன எடுப்பீங்க? 108. ஏன்னா 100ஆல தான் பெருக்கணும். இதான் பெரிய டிஜிட், 2 டிஜிட். ஸோ 2 0 வர 100ஆல பெருக்குனா இதுல டிஜிட் போயிடும். இது வந்து 3600 ஆயிடும். இது வந்து 19 ஆயிடும். இப்ப 108 3600 90. இத காமனா எந்த டேபிள்ல வகுக்கலாம்? 3 டேபிள்ல போட்டா 36 1200 30. மறுபடியும் நான் வந்து 3 டேபிள்ல போடுறேன். 12 3 36 4 3 12 10. மறுபடியும் 2 டேபிள்ல போடலாம். 6 5. இதுக்கப்புறம் 3க்கும் காமனா போட முடியாது. ஓகேவா? ஏதாவது 2க்கு காமனா போடலாம். பட் நம்ம மீச்சியமா கண்டுபிடிக்கல, ஹெச்சிஎஃப் தானே போடுறோம். அப்ப இதோட ஸ்டாப் ஆயிடும். இது வரைக்கும் தான் 3க்குமே பொதுவான வாய்ப்பாடு போட முடியுது. இதுக்கப்புறம் நாம வந்து இது 2க்கும் 5 போடலாம். பட் இது 5ல போகாது. ஸோ அப்ப இதோட ஸ்டாப் ஆயிடும். இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 18 வருதா? அப்ப ஆன்சர் அவசரப்பட்டு போடாதீங்க. இதுல 18 தான் நமக்கு ஹெச்சிஎஃப். ஆனா நமக்கு இதுல எத்தனை டிஜிட்ல பாயிண்ட் வைக்கணும்? இங்க எத்தனையால பெருக்கணும்? எல்லாத்தையும் 100ஆல தானே பெருக்கணும். அப்ப இங்க எத்தனை டிஜிட் பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட். அப்ப 1 2 இந்த இடத்துல வருமா? அப்ப ஆன்சர் என்ன? 0.9 100ஆல பெருக்குனா 900 வரும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 கட் ஆயிடும்ல. அப்ப 90 தானே இருக்கும். ஆன்சர் வந்து 0.18. ஓகேவா? இந்த சம் தானப்பா நேத்து செஞ்சோம், போன கிளாஸ்ல செஞ்சோம், இன்னைக்கும் நான் சொன்னேன். அப்ப இது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? நம்ம இது ஈஸி தானே இந்த சம். எப்பவும் போடுற மாதிரி தானே மெத்தட்ல போடுறோம். ஆன்சர் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியுதா? ஆப்ஷன்ல கொஷின்ல உள்ள நம்பரே இருந்ததுன்னா எல்சிஎம்க்கு மட்டும் போடுங்க. ஹச்சிஎஃப்க்கு அப்படி யோசிக்காதீங்க. எழுதி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் போட்டு பாருங்க. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? பாயிண்ட்ல வந்தா கரெக்டா போடுங்க, அதுல தப்பு வரக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 86 ட்ரை பண்ணி சொல்லுங்க. 86.
ஜிசிடினா ஹச்சிசிஎஃப். ரெண்டு நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் வந்து 120, எல்சிஎம் வந்து 720. அதுல ஒரு நம்பர் 360. அப்ப இன்னொரு நம்பர் என்ன? டூ 240 வருதா? இது எப்படி போடும்? என்ன ஃபார்முலா? 120 into 720 equal to 360 into என்னது? எக்ஸ், அப்படிதானே? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போட்டா 120 into 720 divided by 360. ஜீரோ கட் பண்ணிடலாம். 36 ரெண்டு தடவை போட்டா 72. 120 ரெண்டையும் பெருக்குனா 240. கொஸ்டின் நம்பர் 97 ட்ரை பண்ணி சொல்லுங்க. ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 12. அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் 12. அந்த ரெண்டு நம்பர் என்ன? ஆப்ஷன்ல வச்சு போட்டு சொல்லணும். ரெண்டு நம்பரை கழிச்சா 12 வரும். அந்த ரெண்டுக்கும் மீட் போகுமா? ஹச்சிசிஎஃப் எடுத்தா 12 வரும். அது என்ன நம்பர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 66 78 கழிச்சா 12 வருது. ஆனா 66 78 நீங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணா 2 டேபிள்ல போட்டா 33, 3 2 6 9. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டேபிள்ல போட்டா 11 13. இவ்வளவுதான் போகுது, இதுக்கு மேல போகல. அப்ப இது ரெண்டையும் பெருக்குனா 6 தான் வருது. ஆனா நமக்கு என்ன வரணும்? 12 வரணும்ல. அப்ப இது ஆப்ஷன் இல்ல. இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா 12ஆல இது போகுமான்னு முதல்ல பாருங்க. 12வது வாய்ப்பாட்டுல இதுவும் போகாது, இதுவும் போகாது. சரியா? அப்போ இது ஆன்சர் இல்ல. இது எடுத்தீங்கன்னா 12வது வாய்ப்பாட்டுல இது போகுமா? 94 போகாது. வாய்ப்பாடு தெரியணும். ஆனா இது போகும். இந்த ரெண்டுமே 12வது வாய்ப்பாடுல போகும். சோ அப்ப கழிச்சாலும் 12 வருது. ஆன்சர் வந்து 8496. ஓகேவா? ஓகே, மீதி உள்ளது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.